ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாரி சாஸ்திரி பார்க்குறாங்க. சாஸ்திரி உங்ககிட்ட இருக்கிறது உன்னோட குழந்தைதாமா அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இதனால மாரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, இத்தனை காலமாக என்கிட்ட எதுக்காக நீங்கள் சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு போதும் உடனே சாஸ்திரி உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன சொல்ல விடாம தடுத்து நிறுத்தினதே அந்த தாராதாமா அப்படின்னதும் மாரிக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்னையா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாமா, இது எல்லாத்துக்கும் முழு காரணம் அந்த தாராதான். அவதான் என்ன சொல்ல விடாம தடுத்துட்டா, அதனாலதான் நான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு சாஸ்திரி அந்த இடத்துல இல்லாம போயிடுறாங்க. இதை பார்த்து மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. நேராக வீட்டுக்கு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க மாறி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நேராக நம்ம தேவியம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க. உடனே சூர்யா கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் சூர்யா மித்ராவை பிடிக்கிறதுக்காக கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சூர்யா மாறி எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட 1 hour கழிச்சு நான் பேசுறேன் அப்படின்னுட்டு ஃபோனை வச்சதும் மாறி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி, அப்பா கூட நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தாராவும் சங்கரபாண்டி கிளம்பி சாஸ்திரி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க விசாரிக்கிறாங்க. பார்த்தா சாஸ்திரி இல்லைங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மாரியும் நம்ம தாராவும் என்னால சங்கரபாண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, எப்படியோ கதை முடிச்சிருச்சு அந்த சாஸ்திரியா அப்படின்னு. எதுக்கும் அவர் தானு கன்ஃபார்ம் பண்ணலாம் வா அப்படின்னுட்டு தாராவும் சங்கரபாண்டி உள்ள போய் பாக்குறாங்க. சாஸ்திரி உண்மையிலேயே இல்லாம போயிட்டாங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் ஒருத்தவங்களை கூப்பிட்டு இவரை பாக்குறதுக்கு யாரும் வந்தாங்களா அப்படின்னது. ஆமா ஆமா, பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு அப்படியே அம்மன் போல இருந்தா, அவ பேர் மாறி. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவரு இல்லாம போயிட்டாரு அப்படின்னதும் இது கேட்டு நம்ம தாராவுக்கு சங்கரபாண்டிக்கும் தூக்கி வாரி போட்டுறது. ஐயோ, அப்பனா எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டான் அந்த கிழவா அப்படின்னு. இப்ப என்ன பண்றது சிஸ்டர், அந்த மாதிரி சூர்யாவுக்கு போன் போட்டு சொல்லிருப்பாளே அப்படின்னதும் அதான் ஒன்னும் புரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு சூர்யாவுக்கு போன் போட்டு பேசி பாருங்க, அவன் பேசுற விதத்திலே கண்டுபிடிச்சிடலாம். மாறி குழந்தை பத்தி உண்மையை சொன்னாலா இல்லையா அப்படின்னதும் உடனே தாரா சூர்யாவுக்கு போன் போட்டு என்னப்பா சூர்யா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு பேசுறாங்க. மித்ரா அதிகாரிங்க கூட சேர்ந்து மித்ராவை தான் பிடிக்க போறோமா அப்படின்னு சூர்யா சொன்னது. சரிப்பா, அதை கேட்கலான்னு தான் நான் போன் பண்ணேன், அவளை விட்டுறாதீங்கப்பா. ஆமா, மாறி உனக்கு போன் போட்டாலாம் அப்படின்னதும் ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணா 1 hour கழிச்சு பேசுறேன் அப்படின்னு வச்சுட்டு ஆமா எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னது. சும்மா தாப்பா கேட்டா அப்படின்னு சமாளிச்சுட்டு தாரா போனை வச்சுட்டு உடனே சங்கர பாண்டிக்கிட்ட நல்ல வேலை அந்த சூர்யா மாறிக்கிட்டே பேசல, 1 hour கழிச்சுதான் பேசுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ள எப்படியாச்சும் நாம அவன் நம்பரை லாக் பண்ணிட்டோம்னா அவளால இனி யாரையும் கண்டெக்ட் பண்ணவே முடியாது. அதனால சூர்யா நம்பரை லாக் பண்ணிடுவோம். கண்டிப்பா கண்டெக்ட் பண்ண மாட்டா, அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னதும் சூப்பர் சிஸ்டர் இரு, கஸ்டமருக்கு யாருக்கும் போன் போட்டு நான் நம்பரை லாக் பண்ண சொல்றேன் அப்படின்னுட்டு தாரா நம்ம சூர்யா நம்பர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சரியா கொடுத்து நம்பரை லாக் பண்ண சொல்றாங்க. என்னோட போன் தொலைஞ்சிட்டு அப்படின்னு. உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம மாரிய சூர்யா கிட்ட கண்டெக்ட் பண்ண விடாம நம்பரை நல்லபடியா லாக் பண்ணிட்டாங்க. தாரா இங்க பாரு, அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணும், கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரபாண்டியும் கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. சிஸ்டர், இப்ப அந்த மாறி உங்க மேல செம கோவமா இருப்பானே சிஸ்டர், இப்ப நம்ம என்ன பண்றது? அவ கோவப்பட்டா என்ன, கோவப்படலைன்னா என்ன? சூர்யா என் பக்கம் இருக்க வரைக்கும் மாரியால எதுவுமே பண்ண முடியாது, நீ உளராம வாய மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாரா சங்கரபாண்டிய அழைச்சிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா தாராவை பார்த்த மாரிக்கு செம்ம கோவம் வருது. உடனே தாராவும் முறைச்சு பாக்குறாங்க. என்னமா மாறி ஏன் ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னதும் உடனே நம்ம மாறி நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போற நேரம் வந்துருச்சு அப்படின்னது. ஏமா மாறி இப்படி எல்லாம் பேசுற, கூடிய சீக்கிரமே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறீங்க, அது நடக்கத்தான் போகுது. என் தேவியம்மா உங்களை வதம் செய்யறது உறுதி அப்படின்னு சொன்னதும் நம்ம தாராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லி இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ முடிச்சிருக்கு.